Hi friends, welcome to Buvis Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டியான முறுமுறுன்னு இருக்கக்கூடிய வாழைப்பூ வடை எப்படி பண்ணனும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேர்த்துக்காக ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம 250 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்துறோம். இதை தண்ணி ஊத்தி 2 ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வடை பண்றதுக்காக வந்து கடையில வடை பருப்புன்னு விக்குது. நம்ம அதுல கூட செய்யலாம். அதுவும் டேஸ்டா இருக்கும். இது நம்ம ஊறட்டும். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம பூண்டு எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து இஞ்சி ஒரு 2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து சோம்பு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு ஃபுல் மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்துருந்தேன். நம்ம அரைச்சும் சேர்க்கலாம், இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். அடுத்தது மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இப்போ வந்து கடலைப்பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பை வந்து நம்ம 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு 1/2 hour போல் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கொழகொழப்பு தன்மை வராது. நான் 1/2 hour விட்டதுக்கப்புறம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 1 2 முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இப்படி இந்த ஸ்டேஜில் அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம வாழைப்பூ அரைச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 2 தான் அரைச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பூவை நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சோம் இல்லையா, பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ நம்ம அடுத்த பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். இது கூட வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக புதினா நிறையா போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். இது கூட வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பருப்பு அரைக்கும் போதே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோலியாக போட்டு வச்சிடலாம். அப்படின்னா தான் வடை சுடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் வந்து நம்ம கைக்கு அடக்கமான நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம அப்படின்னா தான் வந்து வடை வந்து கரெக்டான சைஸ்க்கு வரும். பாருங்கள், இது மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு கையில் வச்சு லைட்டாக சென்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த சைஸ் கரெக்டாக நம்ம ஒவ்வொரு தட்டியும் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு கோலி போட்டு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது மட்டும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே நம்ம வடையை போட்டுடலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஒரே சைஸ் இருக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே கோலி போட்டு வச்சதுனால நம்ம லைட்டாக தட்டி மட்டும் போட்டால் போதும். பாருங்கள், இது ஒரு நிமிஷம் கழித்து லைட்டாக மேலே எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்துடும். பாருங்கள், வடையெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து எடுத்து பாருங்கள், வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான வாழைப்பூ வடை. அது செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.